இவன் வந்து நல்ல யோகி இருக்கிற செல்வந்தர் வீடு, இல்லை நல்ல அந்தணர்களா நிஜமாவே அந்த இதெல்லாம் செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரம்லாம் செஞ்சுன்னு இருக்கக்கூடிய அந்தணர்கள் வீடு, ஞானிகளாக இருக்கக்கூடிய யோகிகள் அந்த மாதிரி வீடு, இந்த மாதிரி இடத்துல போய் பிறந்து அவனுக்கு வந்து அந்த பழைய எண்ணங்கள் வந்து அவனுக்கு மைண்டில் ஞாபகத்தில் இருக்கும். அந்த மனப்பதிவுகளோட வலிமையில் இன்னும் இன்னும் அந்த ரெக்கார்டட் மெமரிஸ் இருக்கும் அவனுக்கு. அதை வச்சு இன்னும் இன்னும் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பான். இன்னும் இன்னும் நல்ல நல்ல நிலைமைக்கு வருவான். வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு பிறவியில் சித்தி அடைஞ்சிடுவான். அடையும் போது பாவம் அவங்ககிட்டேருந்து போயிடும். பரிசுத்தனாக மாறிடுவான். மாறும்போது அந்த நிமிஷமே எப்போ அவன் பரிசுத்தமாக மாறிடுறானோ அப்போ அவன் வந்து உயர்ந்த பரமாத்மா நிலையை அடைஞ்சிடுறான் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு வந்து ஒரு ஒரு இது உண்டு. இந்த பரத மகாராஜா அப்படி தான் இருந்தார். நிஜமாகவே அவர் வந்து ஒரு யோகியாக மாறினார். யோகியாக மாறி ரொம்ப சூப்பர் இதுவாக இருந்தார். அவர் காட்டுக்கு போயிட்டார். எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு திறந்துட்டு எல்லாம் முடித்து எல்லாம் செட்டில் பண்ணிட்டு தான் போகிறார். அதனால் அவருக்கு வந்து கடமையை விட்டுட்டு போனவராக அவர் போகலை. உண்மையான சன்னியாசியாக போகிறார். அது மாதிரி எல்லா இதுவும் பண்ணின்னு இருக்கார். எல்லாம் பூஜையெல்லாம் கரெக்டாக கடவுளுக்கு எல்லாம் பண்ணுறார். தியானமெல்லாம் பண்ணின்னு இருக்கார். அப்போ அந்த பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மான்குட்டி ஒன்று ஓடி வருது. ஒரு இதுக்கிட்ட புலிக்கிட்ட ஒரு மான் இருக்குது. மான் குழந்தைய பெற்றுக்கிறது. அது அந்த மான் பிறந்துடுறது. பிறந்தவுடனே அந்த மான்குட்டியை இந்த சிங்கம் என்ன பண்ணுமோ தெரியலையேன்னு இவர் பயப்படுறார். பயப்படும்போது பார்த்தா அது பிறக்கிற வரைக்கும் இந்த சிங்கம் வெயிட் பண்ணி அந்த அம்மா மானை துரத்தின்னு போகிறது சாப்பிட்றதுக்கு. அது என்ன ஆகும் தெரியாது. அந்த அம்மா மானை குழந்தைய காப்பாற்றுறதுக்காக அது ஓட ஆரம்பிச்சிடுறது. சிங்கம் நம்மளை துரத்தின்னு வரட்டும் பரவாயில்லன்னு ஓட ஆரம்பித்தோடனே இந்த மான்குட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தத்தி வருது. இவர் பார்க்குறார் எதுவும் இந்த சாப்பிடாமல் இருக்குமா என்னன்னு தெரியலையேன்னு. ஏன்னா இவர் தியானத்தில் இருக்கார். எழுந்து போக முடியாது. அப்போ சரி நம்ம எழுந்துடலாமான்னு நினைக்கிறச்சா அந்த குட்டி இந்த கரெக்டாக இந்த ஆசிரமத்துக்கே வந்துடுறது. வந்தோடனே இவருக்கு சந்தோஷமாயிடுறது. டெய்லி அவர் வந்து அந்த மானை பார்த்துக்கிறாரு. அதுக்கு சாப்பிடலாம் கொடுக்குறாரு. எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கார். அது அப்படியே வளர்ந்துட்டுருக்கு. அது மாட்டம் மேய போயிட்டு வரும். வரல லேட் ஆச்சுன்னா கூட இவருக்கு ஃபீலிங் வந்துடுமா. அதனால் அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தவர் அவருடைய டெத்து வந்துடுறது அவருக்கு. அந்த டெத் டைமில் இவர் அந்த மானை நினச்சிக்கிறார். அது அந்த மானும் இவர்கிட்ட வந்து உக்காந்துக்கிறது. வருத்தப்படுறது, அழறது எல்லாம் பண்ணுறது. அதுக்கு தெரிஞ்சு போய்டுறது இவருக்கு இதுவாகிடும், இவர் இருக்க மாட்டார்னு நினச்சி. அப்படி நான் அழுத உடனே இவர் அதை நினச்சிட்டு போகிற டைமில் கரெக்டாக அந்த கடவுளை நினைக்காம மானை நினச்சிடுறாரு. உடனே அடுத்த பிறவி அவருக்கு மானை ஆகிடுறது. மானாக பிறந்தாலும் அவர் அந்த தவ வலிமையால் அவருக்கு வந்து அந்த தாட் இருக்கான். அவருடைய தாட்ஸ் இருக்குது. அந்த தாட்ஸை வச்சு அவர் வந்து அதே இதில் அவர் மட்டும் இருந்துகிட்டே இருக்கார். அதனால விடாமல் அப்பையும் அந்த இதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாரு. எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அடுத்த வாட்டி அந்தனரோட அவருக்கு வீட்டில் போய் பிறந்து அவர் வந்து சித்தி ஆகிடுறார். பகவான்கிட்ட போய் அடைஞ்சிடுறார் அப்படின்ட்டு அந்த கதை உண்டு. அது மாதிரி யோகிகள் வந்து இதுவாக மாட்டா, கீழே போக மாட்டா அப்படிங்கிறது. நம்மளாம் கூட யோகி தான் ஒரு விதத்தில். யோகம் தானே நம்மளுக்கு கிடைக்கிறது.